வெட்கம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலர் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கலாம், வெளியே போக முடியலையே, பிறருடைய முகத்தை முழிக்க முடியலையே என்று வெட்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இனி நீ வெட்கப்படுவதில்லை. அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசையா 29:22 இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, யாக்கோபு என்கிற இடத்துல இன்றைக்கு உங்க பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இனி வெட்கப்படுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நிறைய வெட்கங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்க சொல்லலாம், அனுதினமும் ஏதோ ஒரு வெட்கத்தை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். வெட்கம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. தோல்வி நிமித்தம் வெட்கப்படுகிறேன், வாக்கை காப்பாற்ற முடியாத நிமித்தம் வெட்கப்படுகிறேன், செயல்பாடுகள் சரி இல்லாததினால் வெட்கப்படுகிறேன், ஒரு முன்னேற்றம் இல்லாததினால் வெட்கப்படுகிறேன். வெட்கம் 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 என்று சொல்லி வெட்கம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலர் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கலாம், வெளியே போக முடியலையே, பிறருடைய முகத்தை முழிக்க முடியல என்று வெட்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இனி நீ வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு வெட்கங்களை ஏசப்பா உங்களை விட்டு மாற்ற போகிறா. சந்தோஷப்பட போறீங்க, தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. God bless you.